ஓகே கைஸ், ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்திருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற பிடி சார் பார்த்தீங்கன்னா இல்லை நீ வந்து ரன்னிங் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியா இருந்தாலும் அந்த பிடி சார் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து இதில் ஜெயிச்சுனா உனக்கு பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடுலாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதை கேட்ட அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ஓடி அதை வந்து ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கூட்டு போயிட்டு அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கி தர்றாரு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட்டா நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான். அது போல தான் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி கைஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா 65 வயசுல ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் முடியாமல் வந்து கிடக்கிறாரு. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து காசு கிடையாது. அவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம்னே வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு கீழேன்னு கூட நீங்களே வச்சுக்கலாம். ஆனால் அவங்களால வந்து காசு கட்ட முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா காசு எங்கேயும் வந்து கிடைக்கல. அதனால பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு மேரத்தான் வந்து நடத்துகிறாங்க. அந்த மேரத்தானில் ஜெயிச்சு அதில் வர காசை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றிருக்காங்க. பயங்கரமாக இருக்குல்ல. உங்கள் லைஃப்லேயும் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சொல்யூஷனும் தேடாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து லூசராக இருப்பீங்க. நெவர் கிவ் அப் அந்த மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து கேளுங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் ஒரு 65 வயசு உள்ள ஒரு பாட்டி பண்ண ஒரு சாதனை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்க வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சோன்னே உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து வரும். இது வந்து ரியல் ஸ்டோரின்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இவங்களோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லதா பவன்காரி. இவங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கிராமத்தை தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வறுமையில தான் அவங்க குடும்பமே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து தினக்கூலிக்கு தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா இன்னைக்கு ஒர்க்குக்கு போனால் தான் அவங்களால பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சாப்பிட முடியும். அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலிருந்து வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 பெண் குழந்தை வந்து பிறகுது. சாதாரணமாக இன்னைக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தாலே வீட்டு காப்பாற்றுவாங்களா இன்னைக்கு வந்து தெரியல. ஆனால் 3மே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைய வந்து பிறகுது. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயலில் தான் போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த காசு வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 பெண் குழந்தையும் பார்த்தீங்கன்னா அந்த லதா பவன்காரி பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அமுச்சு வச்சுட்டு இவங்க மட்டும் வந்து தனியாக குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த காசை வச்சு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வந்து போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டே இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு உடம்பு பெயின் வந்து வருதான். அந்த பெயின் என்ன ஆச்சுன்னு தெரியல, நார்மல் ஃபீவர் தான் போலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இட்மை வந்து காட்டுறாங்க. அங்கே காமிச்சோன்னே சொல்கிறாங்க இல்லை இது வந்து பெரிய ஒரு இதுவாக தான் இருக்குது, இது வந்து நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுமா வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே லதா பார்த்தீங்கன்னா பயந்துட்டாங்க. ஐயோ நம்ம ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் பயமாக இருந்தாலும் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா காசு வந்து இல்லை. இப்போ காசு இல்லாதனால பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் இட்டு போனால் எவ்வளோ காசு செலவாகும். ஆனால் அவங்களாலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணணும், அதனால் நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் இட்டு போய் வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, எந்த விதமான பலமும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடஞ்சி அப்படியே வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீரும் வந்து அப்படியே மலைச்சாரல் மாரி வந்து ஊற்றிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சரி இது இப்படியே விட்டால் வேலைக்காகாது, ஏன்னா நம்ம அப்படியே விட்டு நம்ம ஹஸ்பண்டும் வந்து இறந்துருவாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியுது. அவங்க சொந்தக்காரர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உதவி வந்து கேட்குறாங்க. உதவி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்காத குறையா பார்த்தீங்கன்னா உதவி வந்து கேட்குறாங்க. அவங்களால முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் எட்டுமே சேர்த்துட்டாங்க, பெரிய ஹாஸ்பிட்டலு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும்னு சொன்னோடனே அவங்க பார்த்தீங்கன்னா உடஞ்சி அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே வந்து உக்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே கொடுத்த காசு வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களால அவ்வளோ வந்து செலவும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க நினச்சதை விட அதிகமாக வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த மனநிலையில் இருப்பாங்க நீங்களே நினச்சி பாருங்கள். ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து வராங்க, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட்டும் இல்லை, அமௌண்ட்டும் இல்லை. இப்போ வந்து அவங்களால என்ன பண்ண முடியும், ஏன்னா அப்படியே விட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுவாங்க. அதனால் இவங்க போயிட்டு காசு ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே போயிட்டு பயங்கர பசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கிறாங்க. லதா பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ஒரு டீ கடையில் சம்சா மட்டும் 2 சம்சா தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்க சொல்ல அந்த பேப்பரில் வச்சு தானே சம்சா வந்து தருவாங்க. அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஹெட்லைன் வந்து வருது. அது பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. அதனால் அவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை தான் வந்து பார்க்குறாங்க. சாப்பிட்டுனே இருக்க சொல்ல பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி வந்து மேரத்தானை வந்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து போட்டிருக்காங்க. அந்த பேப்பரில் வந்து போட்டிருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள
சரி இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது ஜெயிச்சா அதில் பார்த்தீங்கன்னா 5000 வந்து கேஷ் ப்ரைஸ் தராங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருக்காங்க. இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 65. நீங்கள் நினச்சி பாருங்க, இதில் போயிட்டு அவங்க கேட்டால் அவங்க வந்து இதை பார்த்துட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா காசு வந்து பயங்கர தேவைப்படுது, நான் வந்து இதில் கலந்து ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடம் முடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே செலெக்ஷனில் இருப்பாங்களா அவங்க கிட்ட வந்து கேட்டு எப்படியோ கூத்தாடி நீங்கள் எப்படிமா ஓடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 65 எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓடி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் இது வந்து ஓடியே திருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிறவங்களாம் ஷாக்க, என்ன இந்த வயசுலையும் வந்து ஓடணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே கூட வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ மேரத்தான்னா நீங்களே நினச்சி பாருங்க, எல்லாம் ஸ்லீவர்ஸு ஷார்ட்ஸு ஷூ எல்லாமே போட்டு ஒரு ராயல் ருக்கில் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஜெயிக்கிறாங்களோ அதை தாண்டி அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கோசம். நீங்கள் எதிர்நீச்சல் படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து மேரத்தான் வந்து காமிச்சிருப்பாங்க சென்னையில் நடக்கிற மாதிரி. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து நடக்குது. எப்படியோ ஒன்று கெஞ்சு கூத்தாடி இவங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலந்துக்கிறாங்க. ஏன்னா இதில் கலந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா அதில் ஒரு காசு வச்சு இவங்க ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றிக்க முடியும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓடுறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சேலை கட்டிக்கிட்டு அப்படியே தூக்கி விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கல் குத்தம், அது மட்டும் இல்லாமல் காலுக்கு என்ன ஆகும்னு அவங்க நினச்சி பார்க்கல. அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒன்று தான், என் ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பாற்றே ஆகணும், இது ஜெயிச்சா எனக்கு வந்து காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. காலில் செருப்பு கூட இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் அந்த காசு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணியோட பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லாம் ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. என்ன இவங்க வந்து சேரீ கட்டிட்டு சேரீயை வந்து தூக்கி கட்டிக்கிட்டு வந்து ஓடுறாங்க, அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கினா நம்ம ஒரு இடத்துலலாம் நின்று தண்ணி குடிப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குறதுல வந்து நிற்கவே இல்லை. அப்படியே எடுத்த உடனே பஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா போதும் அப்படியே எண்டிங்கில் தான் போய் நிற்கின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்ட வர ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிளாப் தட்டி. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லதா பவன்காரி அந்த ரேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சுறாங்க. ஜெயிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த 5000 ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டோரி கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு அதை ஜெயிச்ச உடனே கேட்டோன்னே தான் தெரியுது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதான்னு சொன்ன உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருந்த ஆடியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மனசு சங்கட்டமாக இருக்கும், கண் கலங்கி இருப்பாங்க. ஏன் இது கேட்குற உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். அந்த காசு எடுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சலுகைலாம் வந்து இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லதா பவன்காரி வச்சு இந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு படமே ஃபுல்லாக வந்து வந்திருக்கு. அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கா இல்லைன்னு கூட 10 பேருக்கு வந்து தெரியாது. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஆளை வந்து எங்கெங்கேயோ கூட்டி போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு எடுத்து காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் லவ்னா இந்த மாதிரி வந்து பியூர் லவ் இருக்கணும். என்ன மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பாருங்க கைஸ். ஏன்னா ஒரு லைஃப்லேருந்து வராங்க, ஹஸ்பண்டுக்கு ஒன்று முடியலன்னு சொன்னோடனே காசு பிரச்சனை வந்து வருது. இந்த காலத்தில் லேடிஸ் வந்து காசு ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க 65 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஓடி ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு ஓடி ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5000 எடுத்துமே கொடுத்து அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றி வேற லெவலில் என்ன சொல்கிறதுலே தெரியல. லவ்னா இந்த மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஓகே கைஸ், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வீடியோஸ் வந்து போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த சேனல் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வீடியோஸுக்கு வந்து மேக் பண்ணலான்னு இருக்கும். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. பார்ப்போம், இதான் முதல் வீடியோ. இதேமாதிரி ரெகுலராக வரதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஓகே கைஸ், இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.